யுவபேக்கர்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள மனிதம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா புதுவையில் நடந்தது. புதுவையை சேர்ந்த யுவபேக்கர்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கிருஷ்ணராஜ் தனது யுவபேக்கர்ஸ் புரொடக்ஷன் சார்பில் மனிதம் என்ற திரைப்படத்தை தயாரித்துள்ளார். இதில் கிருஷ்ணராஜு கதாநாயகனாகவும் நடிகை மதுலிகா கதாநாயகியாகவும் நடித்துள்ளனர். ஆனி நிர்மலா இணை தயாரிப்பாளராக உள்ளார். ஜாலி ஹோம் ஆதரவற்றோர் இல்லத்தின் இயக்குனர் மற்றும் திரைப்பட இயக்குனர் புருனோ சாவியோ இத்திரைப்படத்துக்கான கதையை எழுதி இயக்கியுள்ளார். பிரபல இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா இத்திரைப்படத்துக்கு இசையமைத்துள்ளார். இத்திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா புதுவை பிள்ளைத்தோட்டம் திருவள்ளுவர் சாலையில் உள்ள சண்முகா திரையரங்கில் நேற்று மாலை நடந்தது. விழாவில் யுவபேக்கர்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவரும் திரைப்படத்தின் தயாரிப்பாளருமான கிருஷ்ணராஜு வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக நடிகரும் தமிழ் திரைப்பட எழுத்தாளர்கள் நல சங்கத்தின் தலைவரும் திரைப்பட இயக்குனருமான நடிகர் பாக்யராஜ், தமிழ் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் அன்புச்செல்வன், பிரபல திரைப்பட இயக்குனர் அரவிந்தராஜ், தமிழ் திரைப்பட இயக்குனர்கள் நல சங்கத்தின் தலைவர் RV உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைவருக்கும் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் புகைப்படம் பதித்த கேடயங்கள் வழங்கப்பட்டது. பின்னர் விழாவில் இத்திரைப்படத்தில் நடித்துள்ள அனைத்து திரைப்பட குழுவினருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. முடிவில் புருனோ நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் மனிதம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் யுவபேக்கர்ஸ் கிருஷ்ணராஜ் பேசும்போது, இப்படத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் 70% நிதியை புதுவை ஏழை மாணவர்களுக்கும் ஆதரவற்றோர் இல்ல மாணவர்களுக்கும் நரிக்குறவர் மாணவர்களுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி மூலம் கல்வி உதவியை வழங்குவேன் என தெரிவித்தார்.